மோர் மிளகா அப்படின்னாலே என்னுடைய பெரியம்மா ஞாபகம் தாங்க வரும். அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பெரியம்மா மோர் மிளகா சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற மிளகா வந்து கொடை மிளகாயிலேயே சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மிளகால பண்ணுவாங்க. ஊருக்கு வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா ஊருக்கு போனாலுமே கொடுத்து விடுவாங்க. அந்த மிளகாவை இதுவரையுமே நான் பார்க்கவே இல்லைங்க. அப்போ சின்ன பிள்ளையில பார்த்தது தான். இங்கே எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்தாலுமே கிடைக்கலங்க. இந்த மிளகா தான் கிடைக்குது. இது வந்து புல்லட் மிளகான்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. இந்த வாரம் நான் சந்தைக்கு போகும்போது தாங்க இந்த மிளகா வாங்கினேன். கூறு போட்டு தான் விற்பாங்க. ஒரு கூறு 20 ரூபா. நான் 2 கூறு வாங்கினேன். ஒரு கூறு சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் ஒரு கூறு வந்து மோர் மிளகா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க வாங்கினேன். ஏன்னா சம்மர் டைமில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் செகண்ட் டைம் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோர் மிளகா பண்ணணும்னு பண்ணலை. எக்ஸ்ட்ரா மீந்து வதங்குற ஸ்டேஜில் இருந்ததுனால கொஞ்சமாக மோர் ஊற்றி நான் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இவ்வளவும் போட்டு நான் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் நான் துணி தைக்கிற ஊசி வச்சு அங்கங்கே குத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா அப்படியே போட்டோன்னா பொரிக்கும் போது வெடிக்கும். இப்போ அப்படி தான் பண்ணேன். பட் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் மிளகா இருந்ததுனால ஓகே. இப்போ நிறைய மிளகா இருந்ததுனால சரி வரலங்கிறதுனால கத்தியை வச்சு அங்கங்கே லைட்டாக வந்து கீறி விட்ட மாதிரி பண்ணிட்டேன். ஒன் டே ஃபுல்லாக வந்து மோரில் அப்படியே ஊற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிலில் காய வச்சிட்டேன். இதே மாதிரி ஒரு 3 நாள் பண்ணேன். அதுக்கப்புறம் மோர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும்தான் வெயிலில் காய வச்சேன். நல்லா வந்து காஞ்சிடுச்சு. காஞ்ச மறுநாளே கரெக்டாக எனக்கு கொஞ்சமாக பழைய சாதம் வெந்துருச்சுங்க. பழைய சாதத்தில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி உப்பு போட்டு அந்த மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. மோர் மிளகாய் வந்து சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், இந்த மாதிரி பழைய சாதத்தை கூட சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கடையில் ஒரு 30 ரூபா கொடுத்தோம்னாலே ஒரு பாக்கெட் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வேற லெவலில் தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.